அன்புக்குரிய நாஞ்சில்நாதன் தொலைக்காட்சியின் அனைத்து நண்பர்களுக்கும், இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டோம். இன்றைய தினத்திலே நாம் தமிழக திருச்சபையாக இணைந்து 54வது உலக சமூக தொடர்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளையொட்டி திருத்தந்தை அவர்கள் நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். வாழ்வே வரலாறாக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு, வாழ்வே வரலாறு என்ற சிந்தனையோடு கூடிய ஒரு அழகான செய்தியை நமக்கு மடலாக வடிவமைத்து அனுப்பியிருக்கிறார். இந்த மடல் மிக சிறப்பாக கதை சொல்லுதல் என்ற மைய சிந்தனையிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ஸ்டோரி டெல்லிங். ஆனால் பொதுவாகவே நமக்கு கதை சொல்லுதல் அப்படி சொன்ன உடனேயே சாதாரணமாக நம்ம கேட்குற சின்ன சின்ன கதைகள், நம்முடைய சிறு வயதிலே நம்ம கேட்ட கதைகள் மட்டுமே நினைவுக்கு வந்து போகும். ஆனால் இது அந்த கதை சொல்லுதல் அல்ல, இது அடிப்படையான ஒரு கதை சொல்லுதல். இது ஒரு நிகழ்வு சொல்லுதலை பற்றிய ஒரு செய்தி நமக்கு தருகிறது. இஸ்தோரியோ என்ற கிரேக்க சொல்லுக்கு டு என்கொயர், அதாவது நாம் ஒரு நிகழ்வை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கிறோம் என்ற பொருள் உண்டு. அதே போல வைஸ் ஒன், ஞானம் நிறைந்தது என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த பொருளிலே இந்த ஸ்டோரி டெல்லிங் என்ற இந்த மைய சிந்தனை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நிகழ்வை, இந்த மைய சிந்தனையை நாம் நிகழ்வு சொல்லுதல் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை நமக்கு தந்திருக்கின்ற செய்தி நிகழ்வு சொல்லுதல். இதை 5 வகையான தலைப்பிலே அவர் நமக்கு தந்திருக்கின்றார். முதலாவதாக, மனித வாழ்வு கதைகளால் பின்னப்பட்டது, நிகழ்வுகளால் பின்னப்பட்டது. ஒரு மனிதன் தனியாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நிச்சயமாக சமூகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு சமூக விலங்கு, அவன் ஒரு சமூக பிராணி. இந்த நிகழ்வை, இந்த உண்மையை நாம் பல தடவைகளில் கேட்டிருப்போம். இருந்தாலும் மீண்டும் திருத்தந்தை இதிலிருந்து தான் தன்னுடைய உரையை தொடங்குகிறார். மனிதன் தனிமையாக வாழ முடியாது, அவன் ஒரு சமூகத்தோடு இணைந்து வாழ்கிறான். வாழ்கிற வேளையிலே மனிதர்கள் தங்களுக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த வரலாறு காலம் காலமாக அது எடுத்து செல்லப்படுகிறது, சுமந்து செல்லப்படுகிறது. அதை அடுத்த தலைமுறை வாழ்ந்து பார்க்கிறது. அப்படி வாழ்ந்து பார்ப்பதற்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு நல்ல நிகழ்வுகளை விட்டு செல்ல வேண்டும். இதுக்கு திருத்தந்தை ஒரு அருமையான எடுத்துக்காட்டை பயன்படுத்துகிறார். வீவிங் ஸ்டோரிஸ். எப்படி துணியானது நெய்யப்படுகிறதோ அது போல நம்முடைய வாழ்வு மிக அழகாக நெய்யப்பட வேண்டும். தரை ஒன்றுதான், ஆனா அந்த ஒரே தரையில பல வண்ண நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது. பல தன்மை, பல தரம் வாய்ந்த நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது. எல்லா வண்ண நூல்களும் இணைந்துதான் ஒரு அழகான துணி உருவாகிறது, ஒரு துணி நெய்யப்படுகிறது. அதே போல தரை ஒன்றுதான், நாம் வாழ்கிற சமூகம் ஒன்றுதான். அந்த சமூகத்திலே நாம் பல்வேறு விதமான நன்மைத்தனங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே மிக அழகாக பெற்றுக்கொண்ட சிந்தனைகளை வெளிக்காட்டுவதற்கு பல நிகழ்வுகளையும் பல கதாபாத்திரங்களையும் உருவாக்கி கொள்ளுகிறோம். அப்படி உருவாக்கி கொள்ளுகின்ற அந்த கதாபாத்திரங்களின் மூலமாக நாம் நல்ல அழகான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்கிறோம். இந்த சமூகம் காலம் காலமாக எடுத்து செல்லப்படுகிறது. இந்த கதை அனைத்து தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. அப்படி கொண்டு சேர்க்கப்படுவது எல்லாமே நல்ல கதைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று 2ஆம் பகுதியிலே அவர் சொல்லுகிறார். சொல்லப்படுகின்ற எல்லா செய்தியும் நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. அதுல நன்மையான செய்தி இருக்கும், அதே போல நன்மையின் குறைபாட்டுடைய செய்தியும் நிறைய இருக்கும். அந்த நன்மையின் குறைபாட்டையும் பிரித்து பார்க்கிற சக்தி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை நமக்கு சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தையை கையாளுகிறார். எக்ஸ்போனன்ஷியல் லெவல்ஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏதாவது ஒரு நல்லதை நாம செய்தோம்னு சொன்னா அது பல மடங்கு பெரிதாகிறது. அதே போல அதற்கு இணையாக நாம் செய்கின்ற நன்மைத்தனத்தின் ஒரு குறைபாடு ஒரு மிகப்பெரிய தீமையை சமூகத்திலே உருவாக்கிவிட முடியும், ஒரு குடும்பத்திலே உருவாக்கிவிட முடியும், நாம் பணி செய்கின்ற இடத்திலே உருவாக்கிவிட முடியும். நாம் இன்றைக்கு அடிப்படையாக பயன்படுத்துகின்ற எல்லா சமூக தொலைத்தொடர்பு ஊடகங்களையும் இங்கே திருத்தந்தை மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்கிறார். உதாரணமாக வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன செய்தியை நாம தவறாக பரப்பணும்னு சொன்னா
சாயங்காலத்துக்குள்ளால நாம ஒரு மனிதருக்கு தான் அனுப்பியிருப்போம், ஆனா அது பல லட்சம், சில சமயங்கள கோடிகளை கூட ஒரே நாளில் அடைந்து விடுவதை நாம பார்க்கிறோம். யூடியூப்ல வருகிற வீடியோக்கள் எல்லாம் போட்ட ஒரு 4 மணி நேரத்துல 600-700 பேர் பார்க்கிற அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக சமூகத்திலே ஏற்படுத்தி விட முடியும். அதனால எல்லா செய்திகளும் நல்ல செய்திகள் அல்ல, அதை நாம நிச்சயமாக பிரித்து பார்க்க வேண்டும். அதுக்கு அவர் பயன்படுத்துகிறது தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். பாம்பு போய் அழகாக ஏவாள்கிட்ட சொல்லுது, இதை சாப்பிட்டா நீங்க கடவுளை போல் ஆவீர்கள் என்று சொல்லி மறைமுகமாக ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைத்தனத்தின் குறைபாட்டுடைய சிந்தனை அந்த மானுட சமூகத்தை அழிப்பதற்கு போதுமாகிறது. ஒரே ஒரு பொய் தான், ஆனா அது மானுட சமூகத்தை அழித்து விடுகிறது. இனி திருத்தந்தை அதை தொடர்ந்து விவிலியத்தை பற்றி சொல்லுகிறார். விவிலியம் என்பது கதைகளுக்கெல்லாம் கதை. நாம் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னது போல இது கதை அல்ல, மாறாக நிகழ்வுகளுக்கெல்லாம் தலையாய நிகழ்வு என்று சொல்லி நாம் விவிலியத்தை பொருள் கொண்டு வர முடியும். எப்படி இந்த விவிலியம் நமக்கு நல்ல சிந்தனைகளை தலைமுறையாக சுமந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனையை திருத்தந்தை இங்கே சொல்லுகிறார். ஒரு மனித வாழ்வு வரலாறு ஆக்கப்படுகிறது. அந்த வரலாறு காலம் காலமாக நிகழ்வாக சுமந்து வரப்பட்டு நாம் வாழ்கின்ற சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. அப்படி சேர்க்கப்படுகின்ற வேளையிலே அந்த வரலாறு மீண்டும் வாழ்வாக மாறுகிறது. சுருக்கமா சொல்லணும்னா, பழைய காலத்துல நடந்த வரலாறு பழைய காலத்தில் உள்ள வாழ்வு வரலாறாக மாற்றப்பட்டு சுமந்து கொண்டு வரப்பட்டது. இன்று நாம் அதை கேட்கிறோம், அந்த கதைகளை கேட்கிறோம், நிகழ்வுகளை கேட்கிறோம், அதை நாம் வாழ்ந்து பார்க்கிறோம். அப்போ ஒரு வாழ்வு வரலாறாக்கப்பட்டு சுமக்கப்பட்டு மீண்டும் அதே வரலாறு வாழ்வாக மாற்றப்படுகிறது என்ற சிந்தனையை திருச்சொல்லை நமக்கு தருகிறார். அதோடு மட்டும் இல்லாம எப்படி ஒரு நிகழ்வு திருச்சபை எந்த அளவுக்கு அதை ஆழமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே சுமந்து கொண்டு வருகிறது, அதை எத்தனை சிரத்தையோடு புதுமைப்படுத்துகிறது, எத்தனை சிரத்தையோடு அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப அது மாற்றம் பெறுகிறது என்பதை பற்றியும் திருத்தந்தை இந்த மடலுடைய 4வது பகுதியிலே நமக்கு சொல்லி தருகிறார். கடைசியாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகளிலிருந்து உருமாற்றம் பெறுகிறது என்பதை பற்றி திருத்தந்தை நமக்கு சொல்லி இந்த கடிதத்தை நிறைவு செய்கிறார். கடைசியாக ஒரு அழகான ஜெபத்தோடு இதை நிறைவு செய்கிறார். அப்ப இந்த வகையில ஊடக இந்த விழா 54வது சமூக தொலைத்தொடர்பு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே திருத்தந்தை நமக்கு ஒரு அழகான சிந்தனையை தந்திருக்கிறார். இந்த சிந்தனையோடு இணைந்து இந்த ஊடகங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாமே எப்படி சமூகத்திலே பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, இது சம்பந்தமாக நாம் ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டும் என்றால் நாம் என்னென்ன படிப்புகளை படிக்க வேண்டும், நாம அந்த படிப்புகள் எல்லாம் படிக்கணும்னா எந்தெந்த நிறுவனங்களிலே அந்த படிப்புகள் இருக்கிறது, அந்தந்த நிறுவனங்கள்ல நாம படித்தோமே என்று சொன்னால் நமக்கு அதற்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்து சொல்வதற்காக இன்று நம்முடைய அரங்கத்திற்கு திரு ஆண்ட்ரூ சேவியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம், வருகை, உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள், தொலைத்தொடர்பு இந்த நாளை கொண்டாடுகிற நேரத்துல நீங்க ஏற்கனவே நிறைய கல்வி சம்பந்தமான ஒரு பெரிய அறிவியலாளர், கல்வி சம்பந்தமான ஒரு பெரிய கல்வியாளராக நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. சுருக்கமாக உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை முதல்ல பண்ணிக்கிடுவோம். அதற்கு பிறகு நாம இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போவோம். நான் உங்களோடு தொலைபேசியில பேசியிருக்கிறேன், உங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் அதிகமாக உங்களை பற்றி 2 வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு நேரா நிகழ்ச்சிக்குள்ளால போயிடுவோம். என்னுடைய பெயர் ஆண்ட்ரூ சேவியர். என்னுடைய நான் பிறந்த ஊர் ராஜாக்கமங்கலம் துறை. நான் படித்தது கார்மல் பள்ளிக்கூடத்தில். அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆதித்தனார் கல்லூரியில் பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. அந்த காலத்தில் பிபிஏன்னா யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த படிப்பில் நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூக்கு முடித்த பிறகு மும்பையில் ஒரு சில வருடங்கள் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் இந்த மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிறுவனம், டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை கடந்த 20 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிறுவனம் நடத்துவதற்கு, இந்த நிறுவனத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில்
12ஆம் வகுப்பு முடித்த டைமில் நாங்கள் தான் முதலாக 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதணும் தமிழ்நாட்டில். அந்த டைமில் நான் வந்து ஒரு ஆசிரியராக போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய விருப்பம். ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அல்லது சுவாலஜி. ஏன்னா நான் படித்தது பாட்டனி சுவாலஜி குரூப். ஆனால் எங்கள் அம்மா ஒரு ஆசிரியை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கூட வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் வந்து பையனை பிபிஏ படிக்க சொல்லுங்கள், ஈஸியாக கம்பெனியில் மேனேஜர் லெவலில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னதை எங்கள் அம்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டாயமாக நீங்கள் பிபிஏ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சேர்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பெற்றோர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில், பெற்றோர் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கை வீணாக இருக்குது. ஸோ அந்த வகையில் எப்படி ஒரு பணியை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்த காலகட்டத்தில் தான் 1999 இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நான் தொடங்கினேன். இந்த நிறுவனம் மூலமாக பல மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் மூலமாக, பங்குகள் மூலமாக, பொது நிறுவனங்கள், உதாரணமாக ரோட்டரி கிளப் அந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக நான் வழிகாட்டுதல் கருத்தரங்கங்கள் நடத்திட்டு வரேன். பல்வேறு விதமான படிப்புகள், பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் பற்றி உள்ள தகவல்களை நான் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய மாணவிகள் நல்ல வேலையில் அமர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட அரசாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க என்னுடைய வழிகாட்டுதலில். ஸோ அந்த விதத்தில் நான் அவங்க அப்படிலாம் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் அவங்க லைஃப் லாங்கே என்னை நினைக்கிறாங்க. ஸோ இந்த பணியை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப விருப்பத்தோடு இந்த பணியை செய்துட்ருக்கேன். ஓகே, அப்போ மற்றவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றிட்டு உங்களுடைய பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய ஜெபங்கள். அதை தொடர்ந்து நம்ம நேரடியாக நம்ம நிகழ்ச்சியோடைய மையத்துக்கு வரப்போகிறோம். இப்போ நீங்க இந்த ஊடகம் அல்லது சமூக தொடர்பு, தொலைத்தொடர்பு, இந்த சாதனங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு தேவையா? இது இல்லாம இருந்தா என்ன நடக்கும்? உலகத்துல சமூக தொடர்பு சாதனங்களே இல்லை அப்படின்னா உலகமே இருக்காதா? அது இருந்தா சமூகத்துக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு நமக்கு தெரியுது. இது இல்லாத காலத்துல மனிதர்கள் நல்லா இருந்தாங்களா, கஷ்டப்பட்டாங்களா, இதனுடைய தேவை என்ன என்பதை பற்றி ஒரு 1-2 வார்த்தைகள் சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி மனிதன் ஒரு சமூக விலங்கு, மேன் இஸ் a social animal. இந்த மனிதன் வந்து கண்டிப்பாக ஒரு சமூகம் சார்ந்துதான் வாழ முடியும். தனிமையில எந்த மனிதனும் எந்த நிலையிலையும் வாழ முடியாது. அப்ப ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியும். ஊர்களெல்லாம் ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தகவல் அனுப்புறதுக்கு ஊரில் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க யாருக்கெல்லாம் இந்த வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க போய் ஒவ்வொரு வீடாக அந்த தகவலை சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த ஒரு இறப்பு நடந்துச்சு அப்படின்னா கூட அந்த செய்தியை அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கோ அல்லது அவங்களுடைய மனைவிக்கோ ஒரு தகவல் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக கடிதம் மூலமாக மட்டும்தான் அந்த தகவல் தொடர்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து சில வேளைகளில் அந்த கடிதம் மூலமாக நடக்கக்கூடிய தகவல் தொடர்பு கூட சில இடங்களில் எட்டாக்கனியாக இருந்தது. காரணம் ரொம்ப முக்கிய ஒரு சின்ன கிராமங்களெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்தில் இல்லை. அப்போ பல 2, 3, 4 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருந்து தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த லெட்டரை கொண்டு ஒரு ஆள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த கடித தொடர்பு மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த வகையான வழிகளில் அந்த தொடர்பு ஏற்படுத்தி இருந்தாங்க மக்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பை நம்ம நிறைய வழிகளில் அதை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த ஒரு தகவல் தொடர்பு, ஒரு குடும்பத்துக்கான ஒரு தகவல் தொடர்பு, ஒரு அலுவலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலுவலகம் இயங்குவதற்கான பல்வேறு விதமான தகவல் தொடர்பு கண்டிப்பாக தேவைப்படுது. உதாரணமாக ஒரு அலுவலகம் சென்னையில் மெயின் ஆஃபீஸை கொண்டு இருக்குது, அவங்களுடைய அலுவலகம் நாகர்கோவிலையும் இருக்குது அப்படின்னா அங்கே இருந்து அந்த தகவல் ஏதாவது ஒரு முக்கியமான தகவலை அவங்க நாகர்கோவிலுக்கு எப்படி அனுப்புவாங்க, அது சார்ந்த விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த தகவல் தொடர்பு, ஒரு சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய மாநிலத்தில் உள்ள ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு செய்தியை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆல் இந்தியா ரேடியோ அல்லது ஆகாஷ்வாணின்னு முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1956 அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மட்டும்தான் நிறைய நம்முடைய மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் வீட்லையுமே ரேடியோ இருக்கும். ரேடியோ இருந்து அந்த ரேடியோவில் இலங்கை வானொலியில் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளை
பொதுமக்கள் வந்து ரசித்து கேட்டாங்க. காரணம் அப்போ வேற எந்த விதமான தகவல், அதாவது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றது பழைய காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நிறைய வழிகளில் இந்த தகவல் தொடர்புனால பல முன்னேற்றங்கள், வாழ்வாதாரங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பு மூலமாக மீடியா, அதாவது சமூக ஊடகங்கள், அதே மாதிரி ஊடகங்கள் பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலைகளில் வளர்ந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பு நாள், நீங்கள் சொன்ன மாதிரி உலக தகவல் தொடர்பு நாளில் தகவல் தொடர்பு பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டு இதுக்காக இந்த சிறிய தகவல் நான் கொடுத்துருக்குறேன். சரி, இப்போ இந்த தகவல் தொடர்பு சாதனம் அதனுடைய பயன்பாடெல்லாம் நீங்க சொன்னீங்க, மிக அருமையாக சொன்னீங்க. நானும் பழைய காலத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பொதுவாக இந்த செய்தி சொல்றதுக்காகவே ஒரு பிரிவு தனியா இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர் முன்னிலையாகட்டும், இல்லைன்னா அவங்களுடைய மற்ற பணியிடங்களில் ஆகட்டும் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இவங்க தான். அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்பான பணியாக அவங்க வந்து ரொம்ப கடினமான பணியாக பார்த்தது இது என்னன்னு சொன்னா, யாராவது போர் முனையிலையோ இல்லைன்னா அந்த இதுல ஆர்மி பேஸ்லயோ இறந்து போனா அவருடைய வீட்டுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது ரொம்ப கடினமான பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செய்தியை கொண்டும் சேர்க்கணும், அதே நேரத்தில் அது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியாக இருக்கா, அதை எப்படி எந்த விதத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காகவும் அவங்க சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு 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 குழுவாகத்தான் அந்த குழுவை பார்த்தார்கள். நிறைய பேர் அந்த அந்த குழுவில் வேலை செய்தவங்க எல்லாம் பின்னாட்கள் வேலையை இது ராஜினாமா செய்துட்டு அதுக்கு பிறகு பொதுவாக பெரிய பெரிய எழுத்தாளர்களாக, மனிதர்களுடைய வாழ்க்கை சார்ந்த எழுத்தாளர்களாக மாறி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில உண்மையிலேயே இந்த சமூக தொடர்பு இல்லைன்னா இந்த ஊடக தொடர்பு இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி உங்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் மற்ற காரியங்களிலிருந்தும் தெரிந்து கொள்கிறோம். அதில் நீங்க இன்னும் சிறப்பா சொன்னது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தொடர்பு, ரெண்டாவது அலுவலகம் சார்ந்த தொடர்பு. இதை இன்னைக்கு எங்களுக்கு அழகா பிரித்து பார்க்க முடியும். நீங்க அழகா சொல்லியிருக்கிறீங்க, ரெண்டையும் பிரிச்சு சொல்லி இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது புதிய செய்தியாக இருக்கும், சிலருக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும். அதற்காக உங்களுக்கு நன்றி. அதோடு சேர்ந்து இந்த தொலைத்தொடர்புடைய வரலாறு பற்றி லேசா சொல்லலாம். அதோடைய வரலாறு, அதோடைய வளர்ச்சி எப்படி வளர்ந்திருக்கிறது, உலகம் தொடங்கிய காலத்துல இருந்து எப்படி சமூக தொடர்பு நடந்தது, அதோடைய வரலாறு, வளர்ச்சி, இப்போ இருக்கிற இந்த காலச்சூழலில் உள்ள சமூக தொடர்பு சாதனங்கள் பற்றியும் லேசா சொல்லுங்களா. பழைய காலத்துல தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றது நான் சொன்னது மாதிரி ஒண்ணு கடிதம் மூலமாக, அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய, ரொம்ப தூரத்துக்கு அந்த தகவல் தொடர்பு செய்யணும் அப்படின்னா தந்தி, ஒரு காலத்துல தந்தி மூலமாக பயன்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலலாம் ஆஃபீஸுகளில் டெலெக்ஸ் மெஷின் கண்டிப்பாக இருக்கும். மும்பையில் ஒரு ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில் அங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு தகவல், ஒரு அலுவலகம் சார்ந்த தகவலை சொல்வதற்கு அந்த டெலெக்ஸில் அந்த மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த டெலெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட தந்தி பேப்பர் மாதிரி சின்ன ரோலில் அந்த ஆஃபீஸில் வந்து சேரும். அங்கே அடிக்கிறது, அங்கே டைப் பண்ணுறது இந்த ஆஃபீஸில் வந்து சேரும். அதை பார்த்து ஓகே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இந்த தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா எந்த அலுவலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் மெஷின், டைப்ரைட்டிங் மெஷினில் டைப்ரைட்டரில் நீட்டாக டைப் பண்ணி அதில் காப்பி எடுக்கிறதுக்கு கார்பன் காப்பி வச்சு, இப்போ 4 காப்பி அனுப்பணும் அப்படின்னா அந்த 4 காப்பி எடுத்து ஒவ்வொரு காப்பியும் யார் யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத கடிதம் மூலமாக அனுப்புறதுக்கு பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு இதே டைப்ரைட்டர் எலக்ட்ரானிக் டைப்ரைட்டராக கூட வந்தது. அது வந்து முதல்ல சாதாரண டைப்ரைட்டர், காட்ரேஜ் மெஷின் தான் எல்லாரும் வச்சிருப்பாங்க பெரும்பாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே எலக்ட்ரானிக் டைப்ரைட்டராக வந்தது. அது கொஞ்சம் அந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். ரெண்டாவது ஒருவேளை கொஞ்சம் தப்பு வந்துட்டு அப்படின்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கும் அதில் வந்து வாய்ப்புகள் இருந்தது. அப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதாவது தகவல் தொடர்பு பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து அடுத்தபடியாக வளர்ந்தது வந்து எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தந்தி வந்து ஏற்கனவே மோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு டைப்பான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதுக்கு தனியாக படிப்பாங்க. அது ஏதோ ஒரு படிப்பில் இந்த லெட்டர் அனுப்புனா இது உதாரணமாக சென்னையிலேருந்து ஒரு தந்தி வருது அப்படின்னா சோன்சோ, அதாவது இந்த ஆள் வந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு தந்தி வருது. அவங்களுக்கு தெரியாது என்ன கோர்ட்டில் அடித்தா அது அந்த மாதிரி வரும் அப்படின்னு. அந்த தந்தியை வந்து கொடுப்பாங்க வீடுகளில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ரைட்டர், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர்,
ஒரு டெலெக்ஸ் மிஷின். இதுதான் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்ட சாதனங்கள். சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லேண்ட் லெட்டர் வாங்கி கடிதத்தில் எழுதி போடுவாங்க. இன்லேண்ட் லெட்டர் வாங்க முடியாத சூழ்நிலையில் சின்ன மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போஸ்ட் கார்டை வாங்கி போஸ்ட் கார்டில் எழுதி அந்த தகவல் போடுவாங்க. அது சேர்றது 2 நாள் 3 நாள் 4 நாள் 10 நாள் கூட ஆகலாம். ஆனால் அது சேர்ந்த பிறகுதான் தகவல் சேர்ந்ததாக நமக்கு ஒருவேளை அதுக்கு பதில் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஒரு ஆள் விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா பழைய காலத்தில் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அதற்கான ஒரு விண்ணப்ப படிவத்தை வாங்கி அதை நிரப்பி அதை தேவையான சர்டிஃபிகேட் காப்பிகள் எல்லாம் இணைத்து அதை பதிவு தபால் அனுப்பி அது போய் கிடைச்சதா, என்னைக்கு கிடைச்சது, என்னைக்கு நமக்கு இன்டர்வியூவுக்கு கடிதம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த ஒரு காலகட்டம். ஸோ அதுவும் இன்னைக்கு அதை மாறிட்டு. அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் பார்க்கும்போது தகவல் தொடர்பு கடிதம் போஸ்டல் அஞ்சல் துறை மூலமாக இந்த தகவல் தொடர்பு வளர்ந்தது. இன்னும் சொல்ல போனா வேற வழியே கிடையாது, வேற மார்க்கமே கிடையாது. கடிதம் மூலமாக மட்டும்தான் தகவல் தொடர்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அஞ்சல் துறையே பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்தது. ஒரு உதாரணம், இந்த மும்பையில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் 8 கோடி அளவுக்கு மெயில் வரும், கடிதங்கள் வரும், சாதாரண கடிதங்கள் 8 கோடி. அதில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழியிலே அட்ரஸ் எழுதி போட்டுருவாங்க. உதாரணமாக சுகுமாரன் 14 காந்தி நகர் மும்பை 62 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க, தமிழ் எழுதி போட்டுருவாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு காந்தி நகர் மும்பைன்னு போட்டிருப்பாங்க. அங்கே தமிழ் படிக்க தெரியாத ஆள் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அந்த கடிதத்தை கொண்டு சேர்ப்பதற்கு அஞ்சல் துறை ரொம்பவே சிரமப்பட்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் அங்கே வேலை பார்த்த ஒரு ஜிபிஓ, அந்த தலைமை தபால் நிலையத்தில் வேலை பார்த்த ஒருவர், அவர் அவருடைய மனசுல என்ன பட்டது அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பின்கோட் பற்றி யோசித்தார். அவர் தான் அந்த பின்கோடை முதல்ல அறிமுகப்படுத்தினார். 1975 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அந்த பின்கோடு பல்வேறு விதமான வழிகளில் முதல் டிஜிட் 6 டிஜிட்ல அந்த பின்கோடு 6 டிஜிட்ல உள்ள பின்கோடில் முதல் டிஜிட் அந்த மாநிலத்தை குறிக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் டெல்லி, ஹரியானா. நம்பர் 2 ஆரம்பிக்கக்கூடிய தொடங்கக்கூடிய பின்கோடு பார்த்தீங்கன்னா யூபி அண்ட் உத்தரகாண்ட். நம்பர் 3 குஜராத் அண்ட் ராஜஸ்தான். நம்பர் 4 நம்பர் 4 மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். நம்பர் 5 கர்நாடகா, தெலுங்கானா அந்த ஆந்திர பிரதேஷ். நம்பர் 6 தமிழ்நாடு, கேரளா. நம்பர் 7 ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி 8 தொடங்கக்கூடிய பின்கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அண்ட் பீகார். நம்பர் 9 ஆர்மிக்குன்னு ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த 2 லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை குறிக்கும். உதாரணம் இப்போ நம்முடைய தமிழ்நாடு 629 அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம், 628 திருநெல்வேலி, 627 திருநெல்வேலி, 628 தூத்துக்குடி, 626 விருதுநகர், 625 மதுரை, 624 திண்டுக்கல், 623 ராமநாடு, 622 புதுக்கோட்டை, 621 அரியலூர் அண்ட் பெரம்பலூர், 620 திருச்சி. இப்படி அது வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பின்கோடு அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு ஒரு காரணமே அவ்வளவு அதிகமான கடிதங்கள் வந்த ஒரு சூழ்நிலை. இன்னைக்கும் தபால் நிலையங்களில் போனீங்கன்னா நிறையவே கடிதம் வருவாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துலாம் குறைஞ்சிட்டு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் தான் நிறைய வருது. காரணம் சில கடிதங்களை கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை காமிக்கிறதுக்காக சில பேர் ரெஜிஸ்டர்ல அனுப்புவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த இங்கிலாந்து லெட்டருக்கு அவ்வளோ ஒரு வேலை இருந்தது. எல்லா வீடுகள்லையுமே இங்கிலாந்து லெட்டர் இருக்கும், எல்லா கடைகளையும் இங்கிலாந்து லெட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பரிணாமம் அந்த இது வளர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடித தொடர்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் தொலைபேசி, ஃபோன் வந்தது. எனக்கெல்லாம் விவரம் தெரியும். நான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய டைமில் தான் முதல்ல தொலைபேசியில் பேசுகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தை மொபைலில் பேசிகிட்டு இருக்குது. அப்போ அந்த தொலைபேசி வந்த டைம்லையும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கோவிலில் 4 டிஜிட்டில் தான் நம்பர். அப்போ 4 டிஜிட்னு சொல்லும்போது மொத்தமே 1000 பேர். நம்ம கன்னியாகுமரி இந்த நாகர்கோவில் சரௌண்டிங் ஏரியா எடுத்துக்கிட்டா கூட 1000 பேருக்கு தான் டெலிஃபோனும் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு இது வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கொஞ்சம் இது அந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் வளர்ந்து வந்த டைமில்
அதுக்கப்புறம் இன்டர்நெட், இமெயில் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் மொபைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் நம்ம அமெரிக்காவில் உள்ள ஒரு ரிலேட்டிவ்க்கு ஒரு செய்தியை ஒரு செகண்டில் நம்ம அனுப்ப முடியும். அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இது மாதிரிப்பட்ட இதில் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தகவல் தொடர்புகளை மனிதர்கள் பல்வேறு விதமாக கையாண்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கிராமங்களில் இப்போதைக்கு நம்ம வந்து சினிமாவை நம்ம வீட்டில் டிவியில் பார்க்குறோம், மொபைலில் பார்க்குறோம். ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரையரங்கு போய் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர்களில், சில ஊர்களில் குறிப்பிட்ட நாட்களில் சினிமா காட்டுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுடைய பொழுதுபோக்கிற்காக சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களை கூட அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்தி அந்த விஷயங்களை சொன்னாங்க. ஒரு உதாரணம், பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் ஒரு காலகட்டத்தில் இந்த கதைகளை சொல்லி விளையாட்டு இது பண்ண நேரத்தை கடத்துவதற்காக, அதாவது பொழுதுபோக்கிற்காக அந்த பாவை கூத்து நடத்துனாங்க. அதுவும் ஒரு ஏதாவது ஒரு புராண கதையை சொல்லி அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த பொம்மைகளை ஆட விடுவாங்க. அதுக்கு இன்னொரு கரெக்டாக சொல்ல போனால் இங்கிலீஷில் பப்பட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பப்பட்ரி பற்றிய ஒரு விஷயம் நிறைய பேர் படிக்கிறாங்க. பப்பட்ரின்னு ஒரு படிப்பே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆதி காலத்தில் மக்கள் பாவை கூத்து மூலமாக பல தகவல்கள், கதைகள், ராமாயணம், மகாபாரதம், அந்த மாதிரி புராண கதைகளை அந்த பாவை கூத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு தகவல் பரிமாறப்படுது. ராமாயணத்தை பற்றியோ, மகாபாரதத்தை பற்றியோ, அல்லது வேற ஏதாவது ஒரு புராணத்தை பற்றியோ, ஈவன் நம்ம பைபிளை பற்றி கூட நம்ம அந்த கதைகள் சொல்லியிருக்கலாம். அதை மக்கள் அந்த பாவை கூத்து மூலமாக கேட்டாங்க. சினிமா மூலமாக பல்வேறு தகவல் தொடர்பு நமக்கு கிடைச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விளம்பரங்கள், அரசியல் சார்ந்த விளம்பரங்கள், அந்த மாதிரிப்பட்ட செய்திகள், தகவல் தொடர்பு எல்லாமே இந்த சினிமா, பாவை கூத்து இந்த இதுலேயே ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு அது பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சியில் நல்லா வளர்ந்து இன்னைக்கு எந்த மூலையிலிருந்து யார் வேணாலும் எந்த விஷயத்தையும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து சொன்ன மாதிரி யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்படின்னா அது அடுத்த செகண்ட்ல அமெரிக்காவில் உள்ள நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸும் பார்க்குறாங்க, அல்லது வேற நாடுகளில் உள்ளவங்க பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை உதாரணமாக கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு செகண்ட்ல தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த தகவல் தொடர்புடைய பரிணாம வளர்ச்சி மிக அதிகமான அளவில் வந்திருக்கு. ஆனால் பழைய காலத்தில் அப்படி இந்த மாதிரி வளர்ச்சிகள் இல்லாத காலகட்டத்தில் கூட மக்கள் தகவல் தொடர்புக்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டிருக்கிறாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் அது அவங்களுக்கு திருப்திகரமானதாகவும் இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு லெட்டர் போட்டு தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலிக்கு நான் என்னுடைய நண்பருக்கு அனுப்புறேன்னு சொல்லி யாருமே சொல்றது இல்லை. நாங்கள்லாம் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு வீட்டில இருந்து வரக்கூடிய கடிதம் தான் மெயின் கம்யூனிகேஷன். அந்த கடிதம் எழுதுறது, அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா கூட நேரடியாக பேசுறது மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த டைம்ல நமக்கு இருந்தது. எல்லாருமே அன்புள்ள அப்பா அல்லது அன்புள்ள மகன் அறிவது இங்கு நாங்கள் எல்லோரும் நலம், அதுபோல் அங்கு நீ நலமா இருப்பாய்னு நம்புகிறோம், இப்படிதான் தொடங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லெட்டர் எல்லாம் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடித போக்குவரத்து அப்படின்னு சொல்றது அறவே நின்றுச்சு. இது ஒரு பரிணாம வளர்ச்சி தான். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு தொலைத்தொடர்பு அல்லது தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்றது மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில ஒத்து போகக்கூடிய ஒன்றுபட்ட ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்றது உண்மை. மிக அழகாக அதை பற்றி சொன்னீங்க. நானும் சின்ன வயசுல நீங்க சொன்னது மாதிரி இந்த டைப் ரைட்டிங் எல்லாம் அடிக்கிறத பார்த்துருக்கேன். தந்தி, டெலகிராம், டெலக்ஸா இருக்கட்டும், அது ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு அதை எப்படி டீகோட் பண்றாங்கன்னு தெரியல. இல்லை இருக்கிறாங்க டக் 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 டக். அப்போ அவங்க அதை வச்சு எழுதிட்டே இருப்பாங்க. அந்த எத்தனை முறை அந்த சத்தம் கேட்கிறது என்பதை வைத்து அது அழகா ஒரு செய்தியாக உருமாற்றுவார்கள். அதை பார்த்துருக்கிறேன். அதுபோல அந்த டைப்ரைட்டரை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பான். டைப்ரைட்டர் கொஞ்சம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லூரி இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சுட்டு நிறைய பார்த்தோம். எனக்கு அந்த டைப் ரைட்டிங் அனுபவம் உண்டு. நிறைய சிரமங்கள் இருக்கும். எழுத்தெல்லாம் அடிக்கணும், திடீர்னு விரல் உள்ள போயிடும், திருப்பி வெளியே எடுக்கணும், அப்படி நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் அந்த டைப்ரைட்டர். அதுக்கு பிறகு கடிதங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் போனா எப்பவுமே அஞ்சலகம் அப்படின்னு சொன்னாலே காலையில ஒரு 10 மணிக்கு அஞ்சலகம் தொடங்குதுன்னா ஒரு 9:30க்கு ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. என் மகன் கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போதே ஒரு ஏக்கம் இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை எப்போ வரோம் அப்படிங்கிறதே தெரியாம அந்த கடிதத்திற்காக ஏங்கி இருக்கிற அந்த தாய் தந்தையர்களை பார்க்க முடியும். அது போல கல்லூரிகள்ல வீட்டுல இருந்து மணி ஆர்டர் வந்துட்டா, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வந்துட்டா, செலவுக்கு பணம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி பணத்தை கூட இப்படிதான் தொடர்பு படுத்துகின்ற அந்த சூழல்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். மிக அழகாக அது வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு எளிமையாக இருக்கிறது.
நீங்க சொன்னது போல இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியா பேசலாம். பழைய காலத்துல ட்ரங்க் கால் புக் பண்ணணும், காத்திருக்கணும். எங்க வீட்டுல முதல்ல போன் வந்த காலத்துல எஸ்டிடி பேசணும்னா நம்ம முதல்ல எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க, அவங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஃபோனை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணி திருப்பி நமக்கும் ஃபோன் அடிப்பாங்க, அவங்களுக்கு அடிப்பாங்க. 2 பேரும் எடுத்தா தான் பேச முடியும். அப்படிங்கிற பல கடினமான சூழல்கள் எல்லாம் இந்த சமூக தொடர்பு சாதனங்களும் சரி, இந்த ஊடகமும் சரி மிக எளிமையாக இருக்கு. நம்ம மனசுல பட்டதை உடனே நம்ம வெளியே சொல்லிடலாம், எளிதாக சொல்ல முடியும். அதே போல திருத்தந்தையர்களும் இதை நிறைய இடங்களில் அழுத்தி இருக்கிறாங்க, தொடர்பு நிச்சயமாக வேண்டும் சொல்லி. சமீப காலத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகட்டும், இவரும் தன்னுடைய திருத்தந்தையாக பணியேற்ற பிறகு தொடக்க அந்த வருடத்தில் உள்ள அந்த சமூக தொடர்பு நாளில் உள்ள செய்தியிலேயே எப்படியெல்லாம் மனிதர்கள் இப்போ உள்ள சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நல்ல மதிப்பீடுகளையும் கத்தோலிக்க மதிப்பீடுகளையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பேசுகின்ற பொழுது அந்த ஆண்டு நடந்த இளைஞர்களுக்கான உலக இளைஞர்கள் மாநாட்டில் இதை பற்றி மிக அழுத்தமாக பேசி போப் ஆப் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், பிறகு அது வந்து அந்த ஆப்பிளுடைய அந்த அப்ளிகேஷனாகவும் அதை வெளிப்படுத்தினாங்க. இப்பவும் அது இருக்குது. திருத்தந்தை எல்லா நாளும் அதுல தன்னுடைய செய்திகளை போடுகிறார். அதே போல ட்விட்டர், போப் பிரான்சிஸுடைய ட்விட்டர் பேஜஸ்ல பாக்குறோம். அதே போல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர் வந்து அடிப்படையிலே நாடகத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டார். நாடகம்னா அவருக்கு உயிர். அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிற நேரத்துல அவர் எப்பவுமே நாடகம் பார்க்கறதுலயும் நாடகம் நடிக்கிறதுலயும் அதிக அக்கறை கொண்டு இருந்திருக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல ஒரு நல்ல ஒரு ஊடகமாக அவர் பார்த்ததுனால அந்த நாடகத்திற்காக அதிக சிரத்தை எடுத்துக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு எவ்வளவு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார், அது போல இந்த நாடக கலைக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சமூக கருத்துக்களை சொல்வதற்கு நல்ல ஒரு தளமாக அந்த மேடையை அவர் பயன்படுத்தியதாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த வகையில திருச்சபையும் அந்த வளர்ச்சி காலகட்டத்தை அந்த சூழலுக்கு ஏற்ப மாறி இருக்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நாடகத்தை பத்தி பேசியிருக்கிறார். இப்போ திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, அப்புறம் மற்ற எல்லா லேட்டஸ்ட் சமூக தொடர்பு சாதனங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பா அந்த போப் ஆப்பை பத்தி நான் சொன்னேன். அதே போல வத்திகானுடைய அவங்க இணையதளத்துக்கு போனோம்னா vatican.va அதுல போனோம்னா அதோட ஆங்கில பதிப்புக்கு அந்த பக்கத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறது மிக எளிமையாக நடந்துருக்கு. பழைய காலத்துல திருச்சபையுடைய ஒரு புத்தகம் ஏதாவது ஒண்ணு தேடணும்னா நம்ம ரொம்ப நேரம் ஒரு நூலகத்துக்கு போயிருந்து தேட வேண்டியிருக்கும். இப்போ அப்படி இல்லை. ஒரு 4-5 விரல் தட்டுகள்ல இது பழைய காலத்தில் உள்ள ஒரு திருத்துவ மடல் அப்படின்னு சொல்லி உடனடியாக திருத்தந்தைகளுடைய மடல் கடிதம் எதுனாலும் அதுவும் அதோடு சேர்ந்ததுடைய விளக்கங்களே நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இதை மிக அதிகமாக எளிமைப்படுத்தி இருக்கிற திருச்சபையும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மாறி இருந்திருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். இப்ப நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த சமூக ஊடகத்தை முறையா பயன்படுத்தணும், தொலைத்தொடர்பு சாதனங்களை முறையா பயன்படுத்தணும், நல்லா படிக்கணும், இதுல இன்னும் சிறப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள், என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பா இது கூட நுண்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் அதை வந்து தொடர்பு படுத்தினா தான் இது வந்து ஒரு முடிவுக்கு நம்ம கொடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய திறமை எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையிலே அவங்க பிறவியிலேயே சில திறமைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. சில பேர் நல்ல படம் வரைவாங்க, சில பேர் நல்ல பாடுவாங்க, சில பேர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க, சில பேர் நல்ல அத்லட்டாக இருப்பாங்க, நல்லா ஓடுவாங்க, சில பேர் நல்ல ஒரு விளையாட்டுல சிறந்த விளையாட்டு திறனாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஊடகம் சார்ந்த துறையில அவங்க வரணும் அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளதை அலசும் போது அதுல வந்து நுண்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா முதல்ல சொல்லி ஆகலாம். நுண்கலை அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல படம் வரையக்கூடிய திறமை, நல்ல வண்ணம் தீட்டக்கூடிய திறமை, நல்ல பெயிண்டிங் பண்ணக்கூடியவங்க, அது மாதிரி நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவங்க, நல்ல மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க, நல்ல நடிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களுடைய திறமைகள் எல்லாமே பல்வேறு விதமான தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். சினிமாவில் ஒரு டான்ஸ் வருது அப்படின்னா அந்த டான்ஸ் மூலமாக ஏதோ ஒரு பாட்டை வந்து நம்ம மனசுல நம்ம படிக்கிறோம். உதாரணமாக சினிமாவில் வரக்கூடிய பாட்டுக்களை வந்து குழந்தைகள் ஈஸியாகவே படிச்சுக்கிறாங்க.
இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அல்லது மாணவிட்ட 2 வரியில முடியக்கூடிய ஒரு திருக்குறளை சொல்ல சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே சமயம் ஒரு சினிமா பாட்டை ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அதனால இந்த சினிமா துறை, அதே மாதிரி நாடகம், அது மேடை நாடகம், இசை, இதெல்லாம் நம்ம மாணவ மாணவிகளுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய திறமையில அந்த இவங்களுடைய திறமையை அது சார்ந்த இதில் நம்ம கொண்டு போக முடியும். அதுக்கு அதன் மூலமாக நிறைய தகவல்களை சொல்ல முடியும். ஒரு உதாரணம், இப்போ நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, இந்த மாதிரி நிறைய டான்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் படிப்பாங்க. அது வந்து ஒரு அரங்கேற்ற கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு அரங்கில் போய் அவங்க வந்து அதை நிகழ்த்தி காட்டுறது அரங்கேற்ற கலை இருக்கு. இப்படி இந்த இது சார்ந்த விஷயங்களை அதை கொண்டு வந்து தான் முதல்ல இந்த தகவல் தொடர்பு சார்ந்த படிப்புகளை அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பாக BFA அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இதுக்குன்னு தனியாக தமிழ்நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இதுக்கு பேர். அது வந்து சென்னை கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கு, சென்னை 28. இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய கோர்சஸ் வச்சிருக்காங்க. இது சார்பாக 2 கல்லூரிகள், ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பெரியமேடு சென்னை 3, அது ஒரு காலேஜ். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கும்பகோணம். அப்புறம் நம்முடைய மறை மாவட்டத்துலேருந்து ஒரு கல்லூரி இருக்குது, கலை காவிரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அது வந்து திருச்சி. ஸோ இவங்க என்ன மாதிரி கோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா மியூசிக்கில், டான்ஸில், ட்ராமாவில், ஆக்டிங்கில், அந்த மாதிரி பல்வேறு விதமான கோர்சஸ் வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த தகவல் தொடர்பு ரிலேட்டடாக உள்ள படிப்புகளில் நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக போனோம் அப்படின்னா ஆக்டிங் ரிலேட்டடாக உள்ளது, அதே மாதிரி சினிமா துறை சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ். ஒரு உதாரணமாக நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது டெல்லியில். அங்கே வந்து முழுக்க ஆக்டிங் பற்றி மட்டும்தான், ட்ராமா அண்ட் ஆக்டிங் அதை பற்றி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும் அதில் சேர்றதுக்கு, அந்த டிப்ளமோவில் சேர்றதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் டெக்னாலஜி, லா காலேஜ், ஒரு பூனே, மகாராஷ்டிராவில். அங்கேயும் இது சம்மந்தமான நிறைய படிப்புகள், அதுக்கும் ஆல் இண்டியா லெவலில் அவங்க என்ட்ரன்ஸ் வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் டெக்னாலஜி, அவங்க வந்து சில குறிப்பிட்ட படிப்புகள், சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங், இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு படிப்புகளை வச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலை, அதாவது மனிதனுடைய இயற்கையான திறமையை அந்த கலை மூலமாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக சில தகவல்களை சொல்வதற்காக பல்வேறு படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மியூசிக்கில், டான்ஸில், ட்ராமாவில் பட்ட படிப்புகள் ஆரம்பித்து நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. இன்னொன்று பிஎட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது கல்வியியலில் ஒரு பட்டப்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த கல்லூரியில் கண்டிப்பாக முதுகலையில் வந்து கவின்கலை, அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் படித்து ஒரு லெக்சரர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் கம்பல்சரியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த மாதிரிப்பட்ட கலைகளில் திறமை இருந்தால் அவங்கள வளர்க்குறதுக்காக இந்த டீச்சர்ஸ் போய் பள்ளிக்கூடங்களில் செயலாற்றுவதற்கு அவங்களுக்கு அடிப்படை ட்ரைனிங் தேவை. அதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு MFA படித்த லெக்சரர் ஒவ்வொரு பிஎட் காலேஜிலும் வேணும்னு சொல்கிறத கட்டாயமாக கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இது சார்ந்த நிறைய படிப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஸ்காம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா விஷுவல் கம்யூனிகேஷன். பொதுவாக தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றது பல்வேறு விதமான வழிகள் இருக்கு. ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், நம்ம வாய் வழியாக பேசி ஒரு தகவல் சொல்றது. இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பேச்சு எதுவுமே இருக்காது, அதில் வர்றதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன். ஒரு படம் அல்லது ஒரு ஃபோட்டோ, இதை வச்சு ஒரு தகவல். பட் டெண்டுல்கருடைய ஃபோட்டோவை பார்த்தா ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடும் இது சச்சின் டெண்டுல்கர், நம்ம நாட்டுடைய பழைய கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ சமீப காலங்களில் ஒரு கடந்த 10 வருஷமாக இதுக்கு வந்து பல்வேறு விதமான கல்லூரிகளில் இந்த படிப்பு தொடங்கப்பட்டிருக்குது. இது படிச்சுட்டு நிறைய பேர் நல்ல வேலைகளுக்கும் போயிருக்கிறாங்க. மீடியாவில், சினிமா துறையில், அட்வர்டைசிங் அந்த துறையில், அது மாதிரி இது ரிலேட்டடாக பிற துறைகளில் இந்த படிப்பு முடிக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த மட்டும் நம்முடைய மறை மாவட்ட அளவில் உள்ள லயோலா கல்லூரி இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி சென்னையில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஆனால் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இதை பொறுத்த மட்டும் இப்போ மாணவர்கள் மத்தியில் நிறைய ஒரு இந்த படிப்பில் சேரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் இது சார்ந்து தகவல் தொடர்பு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஏலே ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கு.
அதாவது பத்திரிகை துறை சார்ந்த ஒரு படிப்பு இது. ஒரு நியூஸ் வந்து எப்படி எழுதணும், நியூஸ் எப்படி எடிட் பண்ணணும், நியூஸில் எது எது சேர்க்கக்கூடாது, எது எது சேர்க்கணும், அதே மாதிரி இந்த நியூஸில் எந்த மாதிரியான ஃபோட்டோ கொடுத்தா அது பொருத்தமாக இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய இந்த ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஜேர்னலிசத்துக்கும் மாஸ் கம்யூனிகேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜேர்னலிசம் அப்படின்றது ஒரு தகவல் தொடர்பு இதுதான். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் மீடியா, அதாவது டிவி ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள் தான். அதனால் ஜேர்னலிசம் சொல்லும்போது பிரிண்ட் மீடியாவில் பெரும்பாலும் வரும். ஸோ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகளில் பேச்சுலர் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரி சில கோர்சஸ் வச்சிருக்காங்க. உதாரணமாக இப்போ ரேடியோ சிட்டின்னு ஒன்று இருக்குது மும்பையில், ரொம்ப ஃபேமஸ் ரேடியோ ஸ்டேஷன் அது. தமிழ்நாட்டில் மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 3 இடங்கள் அந்த ரேடியோ சிட்டி இருக்குது. அவங்க தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டில் இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக, மீடியா ரிலேட்டடாக நிறைய படிப்புகள் வச்சுருக்காங்க. நம்முடைய கத்தோலிக்க இன்ஸ்டிடியூட் சொன்னீங்களே, நெஸ்கார்ட், அவங்க வந்து அதே மாதிரி நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்காக டெல்லி பக்கத்தில் இல்லையா, டெல்லிக்குள்ள அந்த இன்ஸ்டிடியூட், இது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்னையில் ஏஷியன் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், ஏஷியன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஓரளவுக்கு நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபீல்டில் இன்றைக்கி மாணவிகள் நிறைய சேர்றாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபைன் ஆர்ட்ஸ், அது மாதிரி மாஸ் மீடியா, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இப்படி பல்வேறு தலைப்புகளில் பட்டப்படிப்புகளும் இருக்குது, டிப்ளமா படிப்புகளும் இருக்குது. ஈவன் நான் சொல்ல போனால் சான்றிதழ் படிப்புகள், சர்டிஃபிகேட் கோர்சஸ் கூட இருக்குது. ஒவ்வொரு மாணவனுடைய குறிப்பிட்ட திறமையை பொறுத்து அவங்க வந்து ஒருவேளை 10th முடிச்சிருந்தாலும் சர்டிஃபிகேட் கோர்ஸில் சேர்ந்துக்கலாம். அது 1 year படித்தா போதும். ஒருவேளை 12th முடிச்சுட்டு ஷார்ட் டேர்மில் வந்து ஜாபுக்கு போகணும், அல்லது ஷார்ட் டேர்மில் அதை படித்து முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா டிப்ளமா கோர்ஸ் கூட போகலாம். டிகிரி கோர்ஸ் போகும்போது அவங்க டிகிரி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 முதல் 50,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. பெரும்பாலும் மீடியாக்களில் குறைந்த அளவில், அதாவது ஒரு நல்ல மீடியா மாதிரி, உதாரணமாக இப்போ NDTV இருக்குது, NDTV, அது மாதிரி நேஷனல் ஜியோகிராஃபிக், இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை ஸ்டார் டிவி, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஆவரேஜாக மீடியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 வரைக்கும் கண்டிப்பாக சேலரி கிடைக்கும் மீடியாவில். பத்திரிகை துறை அப்படின்றதால பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி உள்ளதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் அல்லது நியூஸ் ப்ரொடியூசர்ஸ் அல்லது நியூஸ் எடிட்டர்ஸ், அது ஒவ்வொரு ரேஞ்சில் வச்சுருக்காங்க சேலரி. எப்படி இருந்தாலும் இந்த துறையில் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன தேவை கூடுதலாக, ஒரு மாணவன் வெறும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டா அல்லது BA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டா அவனுக்கு உடனே சேலரி கிடைச்சிடும் அப்படின்னு உள்ளது இல்லை. அதில் அவனுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது, அவன் எப்படி அதில் வந்து ஈடுபாட்டோடு இருக்கிறான், அவனுக்கு அதில் உள்ள நுணுக்கங்களை அவன் எப்படி கற்றுக்கிறான், அந்த நுணுக்கங்களை அவன் செய்தியாக எப்படி கொடுக்குறான், மக்கள் விரும்பக்கூடிய அளவில் அந்த செய்தியை அவன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறான், இதையெல்லாம் பொறுத்து தான் அவனுக்கு வந்து சேலரி அண்ட் அந்த ஃபீல்டில் அவனுக்கு ஃபியூச்சர். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போது நிறைய நீங்கள் சொன்ன தகவலை விட உங்களை முதல்ல பாராட்ட வேண்டியது என்னன்னா உங்களுடைய நினைவாற்றல். எல்லா படிப்புகளையும் நினைவில் நிறுத்தி எல்லா படிப்புகளை பற்றியும் அதோடைய விளக்கங்கள், எங்க படிச்சா என்னென்ன கோர்சஸ் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படியெல்லாம் மிக அழகாக சொன்னீர்கள். உண்மையிலேயே நிறைய நல்ல ஒரு செய்தியாக இருந்தது. நிறைய பேருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. நிறைய பேருக்கு தகவல் தொடர்பு இல்லைன்னா அந்த ஊடகம் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு நினைவில் வருவதெல்லாம் டிவி மட்டும்தான். டிவி, செல்போன், ரேடியோ, இதை தாண்டி ரொம்ப பெரிய அளவுக்குலாம் யோசிக்கவே சிந்தனா சக்தி இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிய வருது ஜேர்னலிசம் என்ன, அதுக்கும் மாஸ் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன் என்ன வித்தியாசம், இது ரெண்டும் எப்படி சமூகம் சார்ந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது, அதே போல் அதோட இணைந்த நிறைய கல்லூரிகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் அதில் சில இடங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கேன். உதாரணமாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட், அது இருக்கிற இடம், அதோடைய அமைப்பு, அங்கே இருக்கிற அந்த கல்விகள் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது போல பூனாவில் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட், அதான் மத்திய அரசுடைய ஒரே நிறுவனம், இந்தியாவில் இருக்கிற நிறுவனம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குற கல்வி, அவர்கள் பயன்படுத்துகிற அந்த புதிய புதிய தொழில்நுட்பத்துடைய தரம் எல்லாம் பார்த்தா நம்ம வந்து வியந்து போறோம். பழைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள கருவிகளை தொடர்ச்சி இன்னும் பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஆச்சரியங்கள் அந்த இடங்களுக்குள்ள இருக்குது.
இதெல்லாம் இன்னும் நம்ம மாணவர்களுக்கு அதிகமாக போய் சேரவில்லைங்கிற ஒரு வருத்தமும் ஒரு பக்கத்துல இருக்குது. நம்முடைய பங்குகள்லையும் சரி, நம்ம குடும்பங்கள்லையும் சரி, பொதுவாகவே பையன் என்ன ஆக போறான் இல்லைன்னா பொண்ணு என்ன ஆக போறா அப்படின்னா டாக்டர், இன்ஜினியர், இப்ப கொஞ்சம் ஆட்சி, குடிமை சார்ந்த சிவில் சர்வீஸ் அது சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு மனசுல வருது. ஆனா இந்த மாதிரி ஊடகம் சார்ந்த தொலைத்தொடர்பு சார்ந்த படிப்புகள் எல்லாம் இவ்வளவு இருக்குங்கிறது உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிறது. எங்க பிள்ளைகள் எல்லாம் இதை இன்னைக்கு தொலைக்காட்சியில பார்ப்பாங்க. பார்த்துட்டு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவுகள் பிறக்க இது கொஞ்சம் கூட உதவியா இருக்கும்ட்டு நாங்க நம்புகிறோம். அதுபோல இந்த பயிற்சிகளை பற்றி சொன்னீங்க, இதனுடைய படிப்புகள் பற்றி சொன்னீங்க. இதெல்லாம் நாங்க படிச்சு முடிச்சா நீங்க சுருக்கமா சொன்னீங்க வேலை வாய்ப்புகள் அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் தெளிவாக பத்திரிகை துறையில எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்குது, தொலைக்காட்சி துறையில அடுத்த ஒரு 5 இல்லைன்னா 10 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவர்களுடைய தேவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்ப நம்ம தயாரிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு நிறுவனம் தன்னிலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறது அவர்களுடைய தேவையை பொறுத்து. அவர்கள் எந்த மாதிரிப்பட்ட சிந்தனையை, எந்த மாதிரிப்பட்ட திறமைகளை எதிர்பார்க்கிறார்கள். ஒண்ணு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி யார்கிட்ட அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அந்த துறையிலே வளர்ச்சி கொடுக்கிறார்கள் சொல்லி. இதே போல அந்த நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? நிச்சயமா இருக்குது. அதாவது கம்யூனிகேஷன் பொறுத்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவில். அதே மாதிரி எம்டிஎன்எல், மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட், அது வந்து டெல்லி, மும்பை இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்குது. இவங்களே உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக, ஜேர்னலிசம் ரிலேட்டடாக, பெரும்பாலும் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக படிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒரு உதாரணம், இப்போ ஜேர்னலிசம் மட்டும்தான் கம்யூனிகேஷன் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜினியரிங் படிப்பு கூட கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உள்ள எக்யூப்மெண்ட்ஸை பற்றி அவங்க நிறைய படிச்சுட்டு வருவாங்க. ஒரு மொபைலில் உள்ள டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், ஒரு இன்டர்நெட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக அவங்க படிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உள்ள ஜாப் நிறைய கிடைக்குது. ஒரு உதாரணம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், பெரிய ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உள்ள ஒரு பெரிய நிறுவனம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னா என்ன? ஒரு விமானம் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் போகுது அப்படின்னா, சென்னையில் கிளம்புறதுலேருந்து திருவனந்தபுரத்தில் போய் இறங்குறது வரைக்கும் அந்த விமானத்தை இயக்கிறது மட்டும்தான் விமானம். ஆனால் அந்த விமானம் எந்த பாதையில் செல்லணும், அந்த விமானத்தை எந்த அளவுக்கு உயரத்தில் பறக்கணும், அந்த விமானம் எப்படி டைவர்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் கமாண்ட் பண்ணி அந்த விமானத்தை வழிநடத்துறது முழுவதுமே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ். இது 3 விதமாக அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் பிரிப்பாங்க: டவர் கண்ட்ரோலர், அப்ரோச் கண்ட்ரோலர் அண்ட் என் ரூட் கண்ட்ரோலர். டவர் கண்ட்ரோலருடைய வேலை என்ன அப்படின்னா, விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து ரன்வேல ஏறி மேலே எழுப்புற வரைக்கும் தான் அந்த டவர் கண்ட்ரோலர் பைலட் கூட தொடர்பில் இருக்கார். மேலே எழுப்புனதுலேருந்து 90 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அப்ரோச் கண்ட்ரோலர், அவர் 90 நாட்டிக்கல் மைல் முடிகிறதுக்குள்ளால அந்த அப்ரோச் கண்ட்ரோலர் பைலட் கூட தொடர்பில் இருக்கு. அதுக்கு பிறகு என் ரூட் கண்ட்ரோலர். அப்படி பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், டிஆர்டிஓ, இப்படி பல்வேறு நிறுவனங்களை சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி விஸ்காம் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. விஸ்காம் அல்லது ஜேர்னலிசம் எடுத்துக்கோங்க. ஜேர்னலிசம் எடுத்தவங்கள, ஜேர்னலிசம் படித்தவங்க, விஸ்காம் படித்தவங்க வந்து இந்தியன் ரயில்வேஸில் கூட ஜாபுக்கு போக முடியும். அதே மாதிரி நான் சொன்ன நிறுவனங்கள், இது இல்லாமல் மீடியா, எல்லா மீடியாவிலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பெரிய பெரிய மீடியாஸ்ல எல்லாம் நல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம்ஸ் நவ் ஒரு பெரிய சேனல் இந்தியாவில், என்டிடிவி, இவங்கெல்லாம் நல்ல ரிப்போர்ட்டர்ஸு, நியூஸ் எடிட்டர்ஸ், நியூஸ் ரீடர்ஸ், அப்புறம் காம்பைரர்ஸ், இப்படி பல்வேறு விதமான கோணங்களில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களையும் வந்து இங்கே உள்ள செய்தி தொடர்பாளர்களுக்கு டிமாண்ட் இருக்குது. இங்கே அதாவது இங்கே உள்ள அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து வெளிநாட்டில் உள்ள ஊடகங்கள் செய்தி தொடர்பாளர்களாக, ரிப்போர்ட்டர்களாக, ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட், அந்த மாதிரி பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை இந்த ஜேர்னலிசம் அல்லது கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூட் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன். இவங்க வந்து கம்யூனிகேஷன், அதாவது டிசைனை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ராடக்ட் டிசைன், இன்னொன்று கம்யூனிகேஷன் டிசைன்.
இதில் நம்ம கம்யூனிகேஷன் டிசைன் மட்டும் எடுத்துப்போம். ப்ராடக்ட் டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் டிசைன், கிளாஸ் டிசைன், செராமிக் டிசைன், எக்ஸிபிஷன் டிசைன், ஜுவல்லரி டிசைன் அப்படி நிறைய வரும், அப்பேரல் டிசைன். ஆனால் கம்யூனிகேஷன் டிசைனை பொறுத்த மட்டும் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன வழிகளில் ஒரு டிசைன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றதை படிக்கிறதுக்காக 3 டைப்பான கோர்சஸ் வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டிசைன். அனிமேஷன் டிசைன் எனக்கு பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுலேருந்து எல்லாம் நல்ல அனிமேஷன் டிசைன் முடிச்ச ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஈவன் அமெரிக்காவில் கூட வேலை கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன். வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க எனக்கு மாதம் 50,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும் நம்ம ஊரில் இருந்துட்டு. அது மாதிரி இன்டர்நெட் டிசைன், இன்டர்நெட்லேயே டிசைன் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த கம்யூனிகேஷன் டிசைன்லேயே நிறைய பிரிவுகளில் இந்த இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், அது எங்கே இருக்குது அப்படின்னா பால்டி, அஹமதாபாத்தில், குஜராத் மாநிலம் பால்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அஹமதாபாத்தில் உள்ள ஒரு சபர்பன் ஏரியா. இதுக்கு வந்து அகில இந்திய அளவில் அவங்க வந்து நுழைவுத் தேர்வு நடத்தி தான் மாணவர்களை சேர்ப்பாங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% வெளிநாடு வாய்ப்புகள் கூட கிடைக்கும். அதாவது 100% அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட். அவங்களுடைய ஒரு கிளை நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. அங்கே வந்து பிஜி மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது கம்யூனிகேஷன் டிசைனில் மாஸ்டர் டிகிரி அது மட்டும் தான் பெங்களூரில் பண்ண முடியும். பேச்சுலர் டிகிரியை பொறுத்தவங்களை நம்ம அஹமதாபாத் போய் தான் படிக்க முடியும். அந்த இதில் முடிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது இந்த இது சார்ந்த பிரிவுகளில் நிறையவே இருக்கிற. கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். வெறும் டிகிரியை முடிச்சுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க, ஒரு இதை இன்டர்பிரட் தான் பண்ண தெரியல, ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்றதுக்கு முடியல, தெரியலை அப்படின்னா அவங்க வந்து அதில் ஷைன் பண்ண முடியும். நல்ல இன்டர்பிரிட்டேஷன் நாலேஜு, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, தென் ஒரு கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க நல்லா ஷைன் பண்ண முடியும். இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இருந்ததுன்னா பேசிக்காக ஏதர் ஃப்ரெஞ்ச் ஆர் ஸ்பானிஷ் ஆர் சைனீஸ் ஆர் ஜாப்பனீஸ் ஆர் ரஷ்யன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அவங்களுக்கு கூடுதலாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு உதாரணம் ரஷ்யன் லாங்குவேஜ் கூட படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடங்குளம் நியூக்ளியர் பவர் இதில் கூட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து நாலேஜ் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், ஒர்க் பண்ணுறது ரெடியாக, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஷைன் பண்ண முடியும். அப்போ இதையும் அழகாக சொன்னீங்க, நிறைய வேலை வாய்ப்புகள். எங்களுக்கும் பொதுவாக மாஸ் கம்யூனிகேஷன், சமூக தொடர்பு இல்லைன்னா தொலைத்தொடர்பு அப்படின்னு சொன்னாலே, இல்லை தொடர்பு அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் தான். இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா நிறைய எல்லா இடங்களிலும் அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொன்னீங்க, எல்லாரும் அந்த ஒரு டவர் தெரியும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இது டவர்னு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி இதோட வேலை செய்து அங்கேயும் வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. இனி இதையும் தாண்டி உலக அளவில் ஒரு உலகத்தை ஒரு பெரிய உருண்டையா பார்த்தோம்னா சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன், நம்ம அங்க அதோட கொள்கிற தொடர்பு எத்தனையோ நாள் கடந்து அந்த செய்தி எவ்வளவு நாள் கடந்து அது போய் ஒரு இடத்துல இருக்கு, அதோடு தொடர்பு கொள்வது நம்ம வேகமா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் வேகமா தொடர்பு கொண்டு அங்க இருந்து செய்தியை வாங்கிக்கிறோம். எல்லாம் நிறைய சொன்னீங்க. இனி இன்னும் நம்முடைய இந்த நாளை நாம கொண்டாடுறதுனால மீண்டும் நம்முடைய நாளுக்கு நாம் திரும்பி வருகிறோம். திருச்சபை சார்ந்த கல்வி, நம்முடைய திருச்சபையிலே நமக்கு கற்றுத்தரப்படுவது நல்ல மதிப்பீடுகள். இன்றைக்கு நம்ம திருத்தந்தையுடைய இந்த 54வது உலக சமூக தொடர்பு நாளுடைய இந்த செய்தியில உலகத்துல எல்லா செய்தியுமே பரவிட்டு, அதுல நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் நாம எப்படி பிரித்து பார்ப்போம், இது நல்லது இது நன்மைத்தனம் அற்றது அப்படிங்கிறத எப்படி பிரித்து பார்ப்பதுங்கிறதுக்கு அவர் சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு செய்தி அப்படின்னா அந்த செய்தி நல்ல செய்திங்கிறத பிரித்து பார்ப்பதற்கு பொதுவாகவே 3 காரியங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு, அந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2வது, அந்த செய்தி நல்ல செய்தி தானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 3வது, அது இப்போதைக்கு தேவைதானா அப்படின்னு பார்த்துதான் ஒரு செய்தியை சொல்லணும். அந்த செய்தி நல்ல செய்தியா நன்மைத்தனத்தின் குறைபாடுடைய செய்தியாங்கிறத பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. திருத்தந்தை அதற்கு பயன்படுத்தி இருக்கிற எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நூறுக்கு இயந்திரம், அதுல பல தரப்பட்ட நூல்களை வைத்து நாம நூல் கோர்த்து அழகான ஒரு துணியை மீது எடுக்கிறோம். அப்படி நூல்கிற நேரத்துல முடிச்சு விழுந்த சில நூல்களும் அதுல வரும். அதுல வந்து அப்படி அந்த மிஷின் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அப்புறம் மிஷின் ஓடாது, இழுத்தா வராது. அப்புறம் கண்டுபிடிச்சு அதை அந்த முடிச்சு எடுத்து விடுவாங்க. அப்படி போடும்போது அது நல்ல நூல் இல்லை. நல்ல நூல் இல்லாததுனால அந்த நூல் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அந்த மொத்த ஆடையும், நெய்யப்படுகிற ஆடையுமே பாதிக்கப்படுகிறது.
அதனால நல்ல நூல்களை நாம தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த செய்தியை மனதில் கொண்டு திருச்சபை வழியாக நாம் கண்டிப்பா மக்களுக்கு நன்மைத்தனம் பயக்கிற செய்திகளை தான் கொண்டு செல்ல முடியும். நல்ல மதிப்பீடுகளைத்தான் நாம் கற்றுத்தர முடியும். அப்படி நல்ல மதிப்பீடுகளை நாம் கற்றுத் தருவதற்கு திருச்சபை என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, திருச்சபை சார்ந்த கல்லூரிகள் எங்கேயாவது இருக்கிறதா, அவங்க என்ன மாதிரிப்பட்ட பணிகள் எல்லாம் செய்யறாங்க, எப்படிப்பட்ட மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள், அங்க என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கிறாங்க, அவர்களை எப்படி சமூகத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள், அங்கே கல்வி கற்கின்றவர்கள் திருச்சபை சார்ந்த கல்லூரிகளிலே சமூக ஊடகம் சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு வெளியே வரும்போது அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மாறி இருக்கிறதா. சாதாரணமாக நம்ம இப்ப நிறைய சமூக ஊடகங்கள், பொதுவெளியில் உள்ள ஊடகங்களை பற்றி பேசணும். அந்த ஊடகங்களை படிக்கிறவங்க வேலை செய்யறாங்க, அவர்கள் நல்ல சம்பளம் கிடைக்கும், பணத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி மேல போனதுக்காக படிக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஊடகம் அது போல பணத்துக்காக பணி செய்கிற ஊடகமாக இருந்தா சரியாக. அதனால நம்முடைய பணிகள் மதிப்பீடு சார்ந்ததாக இருக்கு. அப்படிப்பட்ட கல்லூரிகள் இருக்குதா, அந்த கல்லூரிகள் எந்த மாதிரி மதிப்பீடுகளை நமக்கு கற்றுத்தருகிறது, அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறத பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷினரிகள் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த மீடியா ரிலேட்டடாக உள்ள படிப்புகளில் கூட நம்முடைய கத்தோலிக்க கல்லூரிகள் நிறையவே பங்காற்றுது. ஒரு உதாரணம், பெங்களூரில் உள்ள கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மீடியா கோர்ஸில் சேரணும் அப்படின்னா பல்வேறு விதமான தேர்வுகளில் அவங்க வந்து அங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு ரேடியோ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியோ இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது மும்பையில், அங்கே இடம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. வருஷந்தோறும் 2 டைப்பான கோர்ஸ் வச்சுருக்காங்க. எய்டட்லேயும் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் இதுலேயும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங்லேயும் இருக்குது. இந்த இது இல்லாமல் ஜேர்னலிசம் கோர்ஸும் வச்சுருக்காங்க. நிறைய மாணவர்கள் அங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே சேர்றதுக்கு அவ்வளோ போட்டி. லயோலாவில் படித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அந்த அளவு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ், இங்கே எல்லாம் கூட விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்புகள் வச்சுருக்கிறாங்க. இந்த கல்லூரிகள் மூலமாக இந்த மாதிரிப்பட்ட படிப்புகள் படிச்சுக்கக்கூடியவங்க, அதாவது கத்தோலிக்க மதம் சார்ந்த வேலைகளுக்கு போகிறாங்களா இல்லையா, நல்ல வேலைகளுக்கு கவர்மெண்ட்லேயும் சரி தனியார் இதுலேயும் சரி உங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னைக்கு நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தோடைய வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் டிசைன் பண்ணவங்க பண்ணுறது தான். அது ஒரு ஃபாதர் அதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. பட் கண்டிப்பாக இதில் வந்து அந்த கம்யூனிகேஷன் டிசைனில் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட் தான் அதை பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுடைய பவளம் டிவி, இப்போ நமக்கு நாஞ்சில்நாதம் டிவி எந்த அளவுக்கு சமூக தொடர்புக்கு பணியாற்றுதோ அதே மாதிரி அங்கே பவளம் டிவி. இப்படி பார்க்கும்போது சமூக தொடர்பு, அதாவது இந்த விஷயங்களில் நம்முடைய இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு வரக்கூடிய நிறைய மாணவர்கள் நம்முடைய கத்தோலிக்க பணி சார்ந்த இதுலேயும் இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஜாபை கூட அவங்க ட்ரை பண்ணி போகலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சில அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் போகிறதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை கார்பரேட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பரேட் கம்யூனிகேஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ஃபைபர்ஸ் லிமிடெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கும். ஸ்ரீராம் ஃபைபர்ஸுடைய ஒரு டாப் மேனேஜிங் டைரக்டர் ஒரு மெசேஜ் அவங்க எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கணும், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ணுறது தான் கார்பரேட் கம்யூனிகேஷன். இந்த கார்பரேட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க பெரிய லெவலில் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்முடைய கத்தோலிக்க இன்ஸ்டிடியூட்ஸ் அதாவது கல்வி நிறுவனங்களுடைய பங்கு மிக அருமையாக இருக்குது, மிக அற்புதமாக இருக்குது. யாராலுமே பீட் பண்ண முடியாத அளவு, யாராலும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு, நெருங்க முடியாத அளவுக்கு நம்முடைய கத்தோலிக்க கல்வி நிறுவனங்கள் டாப்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் காலேஜில் படித்தா அது ஒரு பெருமை அப்படின்னு எல்லா மாணவர்களும், எல்லா சமுதாயத்து மாணவர்களும் நினைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்டை நம்ம நிறுவனங்கள், நம்ம ஃபாதர்ஸ், நம்ம சிஸ்டர்ஸ் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அப்போ நீங்கள் சொன்னது போல நமக்கும் நம்முடைய மறை மாவட்டத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தொலைக்காட்சி மட்டும் நாஞ்சில்நாதன் தொலைக்காட்சி, இங்கேயும் நிறைய பயிற்சிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன இசை கருவிகள், அதற்காக தனித்தனியாட்டு குழுவாக மாணவர்களை சேர்த்து கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போல பாடல் பயிற்சியாக இருக்கலாம். அப்புறம்
விடுமுறை காலங்களில் கோடை காலங்களில் நடத்தப்படுகிற நடிப்பு பயிற்சியாக இருக்கலாம். அதுபோல இங்கே இவர்கள் உருவாக்குகின்ற நிறைய குறுந்தகடுகள், ஒலிப்பேழைகள், ஒளிப்பேழைகள் இதெல்லாமே நல்ல கத்தோலிக்க மதிப்பீடுகளை மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு சேர்க்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே முன்னால் இடையில ஒரு தடவை லேசா பேசும்போது நெஸ்காட் அது ஒரு பெரிய நிறுவனம். அதே போல நீங்க கலைக்காவிரியை பற்றி சொன்னீங்க. இதே போல கேரளாவில் அந்த கத்தோலிக்க திருச்சபை மையமாக வைத்திருக்கிற CMI ஃபாதர்ஸ் நடத்துற கலாபம், இப்ப மீடியா வில்லேஜ் சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே தங்களுடைய பணிகளை சிறப்பாக மாற்றி கொண்டு வருகிறது, நல்ல கத்தோலிக்கர்களை உருவாக்கி விடுகிறது. அதே நேரத்துல இந்த சமூக ஊடகம், இந்த கருவிகள் வழியாக நல்ல ஒரு மதிப்பீடை மற்ற மனிதர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் இது உதவி செய்கிறது நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். இனி இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதி கிட்டத்தட்ட நாம வந்துட்டோம் நினைக்கிறேன். கடைசியாக இன்றைய சமூகத்திலே ஊடகங்கள், அதுல நிறைய காரியங்கள் அது வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கிறது, வளர்ச்சிக்கு அல்லாத தடையாக இருக்கிற சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். பல தளங்களிலே இது விவாதங்களாக வருது. நிறைய இடங்கள்ல பட்டிமன்றங்கள் எல்லாம் கூட நடக்கலாம். நம்முடைய பார்வைக்கு இது நல்லா இருக்கும் போல தோணுது. இந்த மீடியா நல்லதுதான், நிறைய நல்ல காரியங்களை தான் செய்யுதுன்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கோம். அதில் குறிப்பா நாம் இப்ப இருக்கிற இந்த நெருக்கடியான காலச்சூழல்ல சத்தமா இருமலா கூட நம்மளை கொண்டு ஹாஸ்பிட்டல் வச்சாங்கன்னு சொல்லி பயமா இருக்கு. இருமலை கூட அடக்கி வச்சுட்டு இருக்க வேண்டிய இந்த சூழல்ல இன்னைக்கு இந்த ஊடகம் நிறைய பணி செய்கிறது. நாம் எல்லாரும் நம்முடைய இல்லங்களில் இருந்து கொண்டே நம்முடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறோம், மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள், அப்படிலாம் நம்ம அதை பாசிட்டிவா சொல்றோம். ஆனா அதே வேளையில இதுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையும் இருக்கிறது. இது எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்குது. காலையில எழும்பின உடனே அந்த செல்போன் எடுத்து அதுலதான் கோலம் போடுறாங்க. காலையில பேட்டர்ன் வரைவாங்க, கோலம் போடுறது, சுண்ணாம்பு தடவுறது, வெத்தலை போடுறது, எல்லாமே இதுதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தடையிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்கள்ல அவருடைய இன்னைக்குள்ள இளைஞர்களுடைய இரவு நீள்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் ஆய்வு சொல்லுது. இரவு நீளுகின்ற பொழுது அவருடைய தூக்கம் குறைகிறது, அவருடைய காலை பணிகள், காலையில் அவர்கள் செய்ய வேண்டிய மற்ற பணிகள் எல்லாமே குறைகிறது, பகல் குறையுது, இரவு நீளுது அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனையும் வைக்கப்படுகிறது. இதுல உங்களுடைய கருத்து என்ன? இது ஊடகம் நல்லதுதானா, இல்ல இது உண்மையிலே நன்மைத்தனத்துக்கு குறைவான காரியங்கள் நிறைய நமக்கு கற்றுத்தருதா? சுருக்கமாக சொல்லணும்னா, இஸ் இட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ்? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி 2 வயசு குழந்தை கூட இன்னைக்கு மொபைல் கேட்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி, அதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் தொடர்புடைய தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருக்கு. இது நிறைய வழிகளில் பயனுள்ளதாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில குறைபாடுகளும் இதில் இருக்குது. கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகும். பயனுள்ள தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறோம். உதாரணமாக ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி அல்லது ஒரு பட்டதாரி IAS எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பழைய காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்கி அதில் உள்ள அந்த ஃபார்மெட்டில் அதை டைப் பண்ணி நிறைய வேலைகள் அதில் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆன்லைனில் ஒரு 10 நிமிஷத்தில் அப்ளிகேஷன் அனுப்பிடலாம். அனுப்புறது மட்டும் இல்லை, நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னு நமக்கு அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஒரு ஒப்புகை சீட்டு நம்ம வந்துடுது. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரிப்பட்ட நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில் இல்லை கோயிலில் சர்ச்சில், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் அடுத்த செகண்டுக்கு பிஷப்புக்கு நம்ம அனுப்பலாம், போப்புக்கு அனுப்பலாம், அடுத்த செகண்ட் நம்ம பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் சில கோயில்கள், இப்போ நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயிலே பூசை நம்மகிட்ட லைவாக நம்ம காலையில் பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த தகவல் தொடர்பு வளர்ச்சியுடைய ஒரு நன்மை. அதே நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக இன்னைக்கு பல்வேறு விதமான குற்றங்களும் நடந்துட்டு. சைபர் கிரைம்னு சொல்றாங்க. சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு டிஜிட்டல் மீடியா மூலமாக ஒரு ஆள் கூட, அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் கூட பழகி அவங்களை ஏமாற்றுறதுக்குன்னே சில வித்தைகளை கையாளக்கூடிய வகையில் ஏமாற்றி பணம் பறிக்கிறது, கெடுதல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்படி பார்க்கும்போது இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. இருந்தாலும் அதன் மூலமாக சமுதாயம் அழியக்கூடிய ஒரு லெவல்லையும் சில வேலைகளில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நம்முடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி இரவு நீண்டுகிட்டே போகுது, அவங்களுடைய பகல் குறைஞ்சிருது. காரணம், இரவுல பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து செல்லில் ஏதாவது பேசிட்டு பார்த்துட்டு சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணி 11:30 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அவங்க வாழ்க்கையுடைய எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாக போகுது. காரணம், இதுலேயே அவங்க அடிமையாகிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் இதுவும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது.
அப்ப இன்றைய நாளுடைய மையச்சின்னே அதை சொல்றாரு. நல்லதும் இருக்கு, கெட்டதான் இருக்கு. நல்லதை நம்ம எடுத்துக்கிடுவோம், நன்மைத்தனத்தில் குறைபாடு. அதுல ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்துகிறார், the evil snakes through it அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கிறார். எதெல்லாம் நன்மைத்தனத்தின் குறைபாடோ அதுவும் கூட அதுல வந்துட்டு தான் இருக்குது. ஆனா நாம் அதுல நல்லது எது, இது நமக்கு நல்லது இல்லைங்கிறதுல தேர்ந்து தெளியணும் அப்படிங்கிறதுல நாம் நல்ல உறுதியாக இருக்கணும். அப்ப இந்த தொடர்பு நிச்சயமாக மனிதர்களுக்கு வேண்டும், சமூக தொடர்பு நிச்சயமாக வேண்டும். அந்த சமூக தொடர்புக்கு பயன்படுகிற எல்லா தொடர்பு சாதனங்களுமே வேண்டும். அதாவது இந்த தொடர்பு சாதனங்கள் எல்லாமே ஒரு போஸ்ட்மேன் போலதான் செய்தியை கொண்டு தருது. அதுல நல்ல செய்தி வரணுமா இல்ல நன்மையின் குறைபாடுடைய செய்தி வரணுமா என்பதை அதை அனுப்புகிறவரும் அதை பெறுகிறவரும் தான் முடிவு செய்ய வேண்டும். சும்மா விளையாட்டுக்கு இதை பத்தி பேசும்போது ஒரு நிகழ்வு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு அம்மையார் நல்ல வீட்டுல அழகா முறுக்கு சூடா சுட்டு அவங்க வீட்டுக்கார பக்கத்துல கொண்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்காரரு நல்ல அழகா டிவி பார்த்துட்டே அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்டு மனைவி பிடிச்சி சத்தம் பண்றாரு, என்ன முறுக்கு இது, நல்லாவே இல்லை, மனுஷன் திம்பானா, இதை கசக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கிச்சன்ல இருந்து சவுண்ட் கொடுத்தாங்களாம், நீங்க முறுக்கு எடுத்து சாப்பிடுங்க, முறுக்கு பதிலாக பக்கத்துல இருந்து டாடா இஸ் காயில் எடுத்து கடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டுமே சூடா இருந்தது, புதுசா இருந்தது, அதனால அழகா எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டாரு. இதுல வந்து நாம மனைவியையும் குறை சொல்ல முடியாது, அவங்க கொண்டு வச்ச முறுக்கையும் குறை சொல்ல முடியாது. ஆனா எடுத்துக்கிட்டவர் சரியான பொருளை தேர்ந்தெடுக்கவில்லை. அவருக்கு முறுக்குக்கும் டாடா இஸ் காயிலுக்கும் வித்தியாசம் தெரியுது. அதனால சமூக ஊடகம் நிச்சயமாக தனக்கு தரப்பட்ட செய்தி அப்படி கொண்டு சேர்க்கிறது. அதை கொடுத்தவர் நல்ல செய்தியாக கொடுத்திருந்தால், பெறுபவரும் நல்ல செய்தியாக பெற்றிருந்தால் அது நிச்சயமாக எல்லாருக்குமே நன்மை தருகிற ஒன்றாக இருக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அது அப்படி மாறி புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு, இயேசு வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்து நாம் வாழ்கிற காலத்திற்கும் தரப்பட்டிருக்கிறது. செய்தி நல்ல செய்தி தான், எல்லாருமே அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு விரும்பினார். அதுதான் உண்மையான இறையாட்சியாக அவர் பார்த்தார். மனிதர்கள் நல்ல சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை, அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் நிறைந்த ஒரு சமூகத்தை இயேசு உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த உருவாக்கத்திற்காக உழைத்தார். அந்த செய்தி நம்முடைய கரங்களிலே இந்த சமூக தொடர்பு மூலமாக தரப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எந்த விதமான செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், எந்த விதமான செய்தியை வெளிக்காட்ட விரும்புகிறோம், நன்மையின் செய்தியா நன்மைத்தனத்தின் குறைபாடுடைய செய்தியா? இவ்வளவு நேரமும் நம்மோடு நம்முடைய நிறுவனத்திற்கு வந்து இந்த நாஞ்சில் ஸ்டுடியோவில் இருந்து நமக்கு மிகச்சிறப்பாக ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். சமூக ஊடகத்தை பற்றிய ஒரு நல்ல செய்தி அழகாக தந்த கல்வியாளர் திருவாளர் ஆண்ட்ரோ சேவியர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நம்ம சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சமூக தொடர்பு நாளுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். நாம பின்னால இன்னொரு தடவை வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.